அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் தாங்க. இந்த சாம்பார் வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூனு, அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த பச்சை மிளகாவும் வரமிளகாவும் நம்ம வதக்கிட்டு சாம்பார் வைக்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. அடுத்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அதே போல் இதை கட் பண்ணிட்டு சேர்க்காமல் முழுசாக சேர்த்துட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் 200 கிராம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போதும். வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ வெண்டைக்காய் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா முழுகி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இல்லை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. நான் வந்து இப்போ காய் முழுகிற அளவுக்கு தான் ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து ஆல்ரெடி நான் குக்கரில் 150 கிராம் பருப்பு, ஒரு 10 பூண்டு பல், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த பருப்பை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி வேணுனாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டிங்கன்னா சாம்பார் அந்தளவுக்கு வாசமாக இருக்காது. நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா கரைச்சிட்டு நம்ம குழம்புல சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம புளி தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். புளியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ புளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.